இந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸ் பற்றி நாங்கள் டிவியில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு பெண் வழக்கறிஞர்ன்ற முறையில் ரொம்ப மன உறுத்தலாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் காலையில் கம்ப்ளைண்ட் வந்து சூமோட்டோவாக எடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தோம். அதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட பர்மிஷனுக்கு இருந்ததுனால நாங்கள் பில்லாக வந்து இமிடியேட்டாக ஃபைல் பண்ணி இப்போது கேஸை எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் ஹியர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான். அதாவது அதிமுக வழக்கறிஞர் வந்து இவங்க பேர் வரலட்சுமி, அதிமுக வழக்கறிஞர். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸ் விஷயமா இவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்து அந்த லெட்டர் மூலமா இன்னைக்கு வந்து சூமோட்டோவா அந்த கேஸை எடுத்தாங்க. எடுத்ததுல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி கேஸை நடத்தணுன்றதால ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க, டிவிஷன் பெஞ்ச், அதாவது திரு சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பெஞ்சில் வந்து வந்துச்சு கேஸ். நீங்க பெட்டிஷனா அதை வந்து ஃபைல் பண்ணுங்க, 4:45 நாங்க எடுத்துக்கிறேன். நாங்க உடனடியா வந்து இவங்க என்னென்ன அவேர்மெண்ட் சொன்னாங்களோ அதை வச்சு நாங்க பெட்டிஷனா ஃபைல் பண்ணோம். நீதியரசர்கள் எடுத்தாங்க, அந்த கேஸை விசாரணை செஞ்சாங்க. விசாரணை செஞ்சுட்டு விசாரணை முடிவில் வந்து ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாளைக்கு வந்து இந்த கேஸை வந்து 10:30 மணிக்கு கிளியர் பண்றாங்க சொல்லியிருக்காங்க. சார், இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து 4 முக்கியமான கேள்விகளை வந்து தமிழக அரசிடம் கேட்டிருக்காங்க. மொதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கமிஷனர் அவர்கள் வந்து எப்படி வந்து பேட்டி கொடுக்கலாம், அவர் எதனா வந்து தமிழ்நாடு சர்வீஸ் ரூல் பிரகாரம் எதனா வந்து ஜியோ பர்மிஷன் வாங்கியிருக்காரா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து, அவரா எப்படி முடிவுக்கு வந்தாரு, ஒரே ஒரு சோல் அக்யூஸ் தான் இதுல இருந்து எப்படி அவர் முடிவுக்கு வந்தாரு, விசாரணை முடியறதுக்குள்ள அவரா எப்படி முடிவுக்கு வந்தாரு, இது சம்பந்தமா எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வந்து யூனிவர்சிட்டியில காலேஜ் சிலிண்டரா வந்து போதை நிறைய இருக்கு, அதனால வந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் டீம் வந்து நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி இதெல்லாத்தையும் நீங்க வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது. மூணாவது வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து எப்படி லீக் ஆச்சு, முதல்ல விக்டிம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நீங்களே வந்து எப்படி நீங்க எஃப்ஐஆர் வந்து நீங்க வெளியே விட்டீங்க, இது யார் பண்ணா இது பண்ணான்னு வந்து எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இது சம்பந்தமா வந்து நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நாளைக்கு வந்து நீதிமன்றம் வந்து தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலை 10:30 மணிக்கு வந்து வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில வந்து இதுக்கு முன்னாடி என்ன இது மாதிரி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கீங்க, இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, அது மேல என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து நாளைக்கே நீங்க வந்து யூனிவர்சிட்டி சார்பா அப்பியரான வந்து ஆஜரான வக்கீல் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க.